ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா டிப் சேனல். நீ விக்ரம் அவர்கள் நடித்த மாஸ் மெகா பிளாக் பஸ்டர் திரைப்படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி படத்தை சரண் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். இவர் அந்த பீரியடில் பேக் டு பேக் ஹிட் ஃபிலிம்ஸ் கொடுத்திருந்த ஒரு டேரக்டருங்க. ஜெமினி படத்தில் விக்ரம் நடிப்பு ரொம்ப அருமையாக இருக்கும். கிரண் தான் ஹீரோ என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்களோட லவ் காம்பினேஷன், லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கலாபவன் மணி தான் வில்லனாக பண்ணியிருந்தார். விக்ரம் அவர்களோட நடிப்பாக இருக்கட்டும், கலாபவன் மணி நடிப்பாக இருக்கட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த படத்தில் இடம்பெற்ற ஓப்போடு பாடல் வந்து பட்டி தொட்டிலாம் இட்டு இன்றைக்கும் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் மெகா பிளாக் பஸ்டருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தூள் படத்தை தரணி அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு வித்யாசாகர் இசையமைச்சிருந்தார். ஜோதிகா ரீமாசன் அப்படின்னு சொல்லி 2 ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க. அவங்க 2 பேரோட கதாபாத்திரம் ரொம்ப அருமையாக இருக்கும். சியான் விக்ரமோட ஆக்டிங் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். விவேக் அவர்களோட காமெடி ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த படத்தில். இந்த படத்தை தரணி வந்து இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே வேறு லெவலில் கொடுத்துருப்பாருங்க. வித்யாசாகர் பாடல்கள் எல்லாமே ரொம்ப சூப்பர் ஹிட்டுங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் வசூல் ரீதியாக ரொம்ப பெருசாகவும் கலெக்ஷன் எடுத்தது, கிரிட்டிக்கலாகவும் நல்ல படமாக அமைஞ்சிருந்ததுங்க. அதுக்கடுத்து சாமி ஃபஸ்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் ஹரிதான் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஹாரிஸ் ஜெயராஜ் இசை அமைச்சிருந்தாருங்க. விக்ரமோட கேஷுவலான நடிப்பு இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம். எல்லாத்துக்கும் மேலே ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட இசையில் வந்த எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட்டுங்க. த்ரிஷா கதாபாத்திரம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே வேறு லெவலில் இருக்கும். படம் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிது. விக்ரம் கேரியர்லேயே ஒரு இம்பார்ட்டண்ட்டான படமாக அமைஞ்சது இந்த சாமி திரைப்படம். இந்த படத்துக்கு இன்றைக்கும் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எந்த டவுட்டும் இல்லைங்க. அதுக்கடுத்து அன்னியன் வந்து அன்றைக்கே பேன் இண்டியாவில் பெருசாக பேசப்பட்ட ஒரு திரைப்படம். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, அப்புறம் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும் பட்டி தொட்டிலாம் கலக்கின ஒரு திரைப்படம் தான் அன்னியன் படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசை அமைச்சிருந்தார். சங்கர் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட்டுங்க. அதை தாண்டி இந்த படத்தை சங்கர் வந்து சூப்பராக அவரோட ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அது இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம். விக்ரம் அவர்களோட நடிப்பை இந்த படத்தில் எல்லாருமே வியந்தாங்க. சூப்பராக நடித்து கொடுத்துருப்பார் இந்த படத்தில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தில் படம் வந்து ரிலீஸ் ஆன டைமில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக அமைஞ்சிருந்தது. அதை தாண்டி விக்ரம் அவர்களோட லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டையும் இந்த படத்தில் ஒரு காட்சியாக வச்சுருப்பாங்க. அது ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே லைலா விக்ரம் காம்பினேஷன்ஸ் ரொம்ப அருமையாக அமைஞ்சுது அந்த கெமிஸ்ட்ரி. வித்யாசாகரோட பாடல்களும் சரி, அதே சமயத்தில் தரணியோட டேரக்ஷனும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் ஆச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கூட சீக்கிரம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.